பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை இழந்ததுடன் பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்துள்ளதால் அதிமுகவின் எதிர்காலம் என்னவாகுமோ என்ற கவலை அக்கட்சி தொண்டர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட எம்ஜிஆர் 1977 ஆட்சியை பிடித்தார். அதைத் தொடர்ந்து 1980, 1984, 1991, 2001, 2011, 2016 ஆகிய 7 தேர்தல்களில் அதிமுக வென்றது. கடந்த அரை நூற்றாண்டு தேர்தல் வரலாற்றில் தொடர்ந்து 2 தேர்தல்களில் அதிமுக தோற்றதில்லை. ஆனால் முதல் முறையாக இத்தேர்தலில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக அதிமுக தோல்வியடைந்துள்ளது. அது மட்டுமல்லாது பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்துள்ளது. முதல்வராக விஜய், எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி இருக்க 4 ஆண்டுகளுக்கு மேலாக முதல்வராக இருந்த பழனிசாமி சாதாரண கட்சி தலைவராக சட்டசபையில் அமரும் நிலை ஏற்பட்டுள்ளது. எம்ஜிஆர் காலத்திலிருந்தே சென்னை போன்ற பெரிய நகரங்களில் திமுக வென்றாலும் தென் மாவட்டங்கள், கொங்கு மண்டலம், மத்திய மண்டலங்களில் அதிமுக அசைக்க முடியாத சக்தியாக இருந்தது. முக்குலத்தூர், முத்தரையர், பட்டியலின சமூகங்கள் அதிமுகவின் ஓட்டு வங்கியாக இருந்தன. ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எந்த தேர்தலிலும் அதிமுகவால் வெல்ல முடியவில்லை. இத்தேர்தலில் 100 தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. கடந்த 1967 வரை தமிழக அரசியல் களம் காங்கிரஸ் எதிர் திமுக என்று இருந்தது. 1977 அதிமுக ஆட்சியை பிடித்ததும் தமிழக அரசியல் களம் திமுக எதிர் அதிமுக என்று மாறியது. அதன்பின் காங்கிரஸ் கட்சி 3ஆம், 4ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. இப்போது தாவேக ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனால் தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் கூறியது போல தமிழக அரசியல் களம் திமுக எதிர் தாவேக என மாறிவிடுமோ என்ற அச்சம் அதிமுக நிர்வாகிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. தாவேகாவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காததால் அதிமுகவின் 47 எம்எல்ஏக்களை தக்க வைப்பது பழனிசாமிக்கு பெரும் சவாலாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் அதிமுகவின் எதிர்காலம் என்னவாகுமோ என்ற கவலை அக்கட்சி தொண்டர்களுக்கு ஏற்பட்டுள்ளது.